எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பார்த்து பாருங்க. நீங்க இந்தியா டுடே பயங்கரமா கொண்டாடுச்சு. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட அடுத்த கட்டத்துல ஜெயிக்க போறது திமுக கூட்டணி தான். திமுகவினுடைய ஆட்சியில தான் கல்வி, பொருளாதாரம், பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே ஜரூரா இருக்கு, ரொம்ப வலிமையா இருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது தமிழ்நாடு நல்லா வளர்ந்திருக்கு அப்படின்றத பக்காவா சொன்னது சி ஓட்டர்ஸ் இங்க இந்தியா டுடே எல்லாமே. அதோட இந்தியன் ஜெம்ஸ் அப்படின்ற ஒரு இணையதளம், இவரு ஸ்டாலின் பெரிய ஆளு, ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான பல வேலைகளை செய்யறாரு, அவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பயங்கரமா கொண்டு வந்திருக்காரு, கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக மேம்பாட்டுல எல்லாத்துலயும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்து தூக்கி நிப்பாட்டுறாரு. அதனால அவரை இந்தியாவினுடைய முத்து, இந்தியாவினுடைய ஜெம் என்று கொண்டாடலாம் அப்படின்னு அந்த பத்திரிகையும் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு விஷயம் புரியுது, இங்க இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள அடிதடி நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கும் ஒற்றுமை கிடையாது. இந்த பக்கம் ஒற்றுமையா வலுவா நின்னு கலங்கட்டுறாங்க திமுக கூட்டணியில. இந்த பக்கம் சுத்தமா போச்சு தாவேக்கா. உள்ளக்குள்ள அடிச்சுக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்காங்க. பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் ஓடிக்கிட்டு இருக்காரு. தலைவர் காரை நிப்பாட்டாம தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. இதுதான் அதனுடைய நிலைமை. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் பாவம், அவர் சும்மா வாயில வடை சுட்டுட்டு 10 ஓட்டு வந்துச்சுன்னா 2 பெட்டி வந்துச்சுன்னா பட வாய முடிக்கிறவார்ல. அதனால அவர் சீன்லே கிடையாது. ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக கூட்டணி தான் 2020 அதிரடியான வெற்றியை ஈட்டும்.